கீழே குறைந்தால் கடும் குளிரினால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது மோடி அரசு தாக்குதல் நடத்துவதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கின்றார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி அரை மணி நேரத்தில் ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு நிர்பந்தம் செய்வதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கின்றார். மருத்துவக் கல்லூரிகளில் வெற்றிடமாக உள்ள இடங்களை நிரப்ப வரும் 30ஆம் திகதிக்குள் சிறப்பு கலந்தாய்வை நடத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வடக்கு கிபெக் மற்றும் லாப்ரடோரில் 170 கிலோமீட்டர் வீதியை உருவாக்குவதற்கான முன்வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசாங்கம் $10 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்குவது மற்றும் கிளர்ச்சிப் படைகளினால் இந்த மாத தொடக்கத்தில் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பின்னர் அதன் பயங்கரவாத பட்டியலில் இருந்து அதனை நீக்குவது குறித்து கனடா பரிசீலித்து வருகின்றது. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை 90% நிறைவடைந்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதை நிறுத்தாவிட்டால் அதனை அமெரிக்காவே எடுத்துக்கொள்ளும் என அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க மரைன் கோர்ப்பரேஷன் முன்னாள் மாலுமி டேனியல் டூகன் சீன விமானிகளுக்கு சட்டவிரோதமாக பயிற்சி அளித்த குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.